வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். நமஸ்காரம். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வி, அறிவியல், கணிதம், பௌதீகம், பூகோளம், தாவரவியல், மெய்யியல், தத்துவம், இது போன்ற பலவிதமான கல்வி, மருத்துவ கல்வி, மருத்துவத்தில் ஆயுர்வேதம், சித்தம், படிப்பு பார்த்தேன்னா வானசாஸ்திரம், பலவிதமான கல்விகள் இருந்தாலும் அனைத்தும் நாம் படிக்க முடியாது. அதுக்கு யாருக்குமே கால அவகாசம் கிடையாது. அதான் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னா. அப்போது இந்த படிப்பு நம்ம படிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுக்கணும். நல்ல நாளும் நல்ல நேரமும் இருந்தால் அந்த படிக்க ஆரம்பமாகக்கூடிய காலம் சரியாக இருந்தால் அந்த படிப்பு அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை என்றால் படிப்பிற்கும் அவருடைய வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா படித்த படிப்புக்கு தக்கன வேலை, அதே வேலையாக பார்த்து சம்பாதிப்பாங்க நிறைய. அப்போ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நாளில் குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். நல்ல நாள், நல்ல நேரம். அந்த நல்ல நாள் அமைஞ்சாலும் நல்ல நேரம் அமையுமா என்றால் கண்டிப்பாக நல்ல நேரம் அமையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த 12 ராசி 12 லக்னம், எந்தெந்த லக்னத்தில் குழந்தையில படிக்க ஆரம்பம் செஞ்சால் நல்லா படிப்போம், எந்த லக்னத்தை வச்சா படிப்பு வராதெல்லாம் இருக்குது. அப்போது மேச லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம், இந்த 4 லக்னத்தில் படிப்பு ஆரம்பிக்கக்கூடாது. மற்ற லக்னங்கள் வைக்கலாம், ஆனால் அது அமையும்னா அது எல்லாருக்கும் அமையாது. மேச லக்னத்தில் ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாச்சுன்னா அவன் மூடனாயிரமாக பாதியில் விட்டுட்டு வந்துடுவான். விருச்சிக லக்னத்தில் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தா அதுவும் அதே மாதிரி தான், இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் கட்டின பணம் வம்பா போகும். தனுசு லக்னத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாச்சுன்னா எதுவுமே முழுமை அடைய முடியாத ஒரு சக்தி ஆயிரும். கும்ப லக்னத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாலும் அதுவும் பாதியிலேயே படிப்பு நிற்கும். அப்போ எந்த லக்னம் தான் வைக்கணும், எந்த நேரம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்குத்தான் நம்ம பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நவராத்திரி முடிஞ்ச சரஸ்வதி பூஜை முடிஞ்ச மறுநாள் விஜயதசமி அன்று குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் வித்யாபியாசம்னு பேர். வித்யாபியாசம்னு முதல்ல பாடம் படிக்கிறது. ஆனா ஆவன்னா ஏபிசிடி, இது முதல் எழுத்தா முதல்ல குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வரான்னு சொல்லி ஆரம்பித்து பிள்ளையார் சொல்லி போட்டு அச்சதையில் ஆனா அவனை எழுதி சொல்லி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் ஆத்தங்கிற மணல்லையும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த வித்யாபியாசம் சொல்லக்கூடிய குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்குற நாள் நல்ல ஒரு தினம், நாளைய தினம். இது அனைவருக்கும் தெரிஞ்சது. அதை விஜயதசமி என்போம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, சிரவண நட்சத்திரம். நாளை முழுவதுமே நல்ல நாள் கல்வி கற்க. ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலை 6 மணியிலிருந்து மதியம் 1:30 வரை நல்ல காலமே. இந்த நேரத்தில் எந்த காலத்திலும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம். இருந்த பொழுதும் அதில் மிக மிக நல்ல நேரம், உத்தம நேரம்னு சொல்லக்கூடிய லக்னம் காலம்பரை 7 to 8 துலா லக்னம். இது சரலக்கணம்னு பேர். இந்த சரலக்கணத்தில் படிக்க ஆரம்பித்தா படிப்பு மனமளவில் எந்தவித ஒரு தடை இல்லாமல் பிள்ளையார் சொல்லி போட்ட ஆனாவனா போட்ட நேரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகக்கூடிய நேரம் காலம்பரை 7 to 8. நாளை காலம்பரை 7 to 8 குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாலோ
அப்படி இல்லைன்னு ஒரு வாத்தியார் மூலம் சொல்லி கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த குழந்தை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பிபிஎஸ் தான். இல்லைன்னா அது ஈக்குவலான படிப்பு இருக்கும். அது முடியலையா, நாளைய தினம் விஜயதசமி அன்று பகல் 12:30க்கு மேல் 1:30க்குள் அபிஜித் முகூர்த்தம் என்று பெயர். அந்த சூரியன் நடுவானில் இருக்கக்கூடிய நேரம் உச்சி பொழுது என்பார்கள். அந்த நேரத்தில் வித்யாபியாசம் சொல்லக்கூடிய பூசா படிப்பு ஆரம்பித்தீங்கன்னா அந்த குழந்தையும் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் அரசியல்வாதி இது போன்ற சமூகத்தில் நல்ல குழந்தையாக நல்ல மாணவனாக இருந்து வழங்கக்கூடிய பருவமாக அமையும். அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சங்கர சுப்பிரமணியன், திருநெல்வேலி. சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.